ஒவ்வொரு கோவில்லையும் ஒவ்வொரு விதமான நிவேத்தியம் பண்ணுவாங்க. அந்த நிவேத்தியம் பண்ணுறதே எதற்காக அப்படின்னா, நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்கணும். எது ஆரோக்கியமான உணவு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணுறது. அந்த சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதை எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுப்பாங்க. திருப்பதியில் பார்த்தீங்கன்னா, பாலபோகம்னு சொல்லக்கூடிய காலையில் நீர் ஆகாரம் வந்து சுவாமிக்கு படைப்பாங்க. 4 மணிக்கெலாம் வச்சுருவாங்க. அந்த 4 மணிக்கு அந்த நீராகாரம் முதல் நாள் அந்த சாதத்தில் இருந்து நீர் எடுத்து அதில் வந்து கொஞ்சம் மிளகுலாம் தட்டி போட்டு சுவாமிக்கு வந்து கொடுப்பாங்க. அந்த பிரசாதம் கிடைக்கிறதே மகா புண்ணியம். அந்த நேரத்தில் நீங்கள் தரிசனத்துக்கு போனீங்கன்னா கொடுப்பாங்க. ஆனால் இப்போ கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதே மாதிரி அதுக்கப்புறம் மதுர போஜனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆரோக்கியத்தை தரக்கூடிய அற்புதமான அந்த மிளகு நான் தட்டி போட்டேன்னு சொல்கிறீங்க பாருங்கள், அது வந்து ஒரு 6 மணிக்கு நிவேதம் பண்ணுவாங்க. அப்படி நம்ம கோவில்களில் சிலதெல்லாம் நமக்கு பண்ணி காட்டுவாங்க. நாம் என்ன நினச்சிட்ருக்கோம், வெறும் லட்டு மாத்திரம்தான் திருப்பதியில் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறாங்க அப்படின்னு. ஒவ்வொரு நாளும் அந்தந்த நாளுக்குடைய வாரத்திற்குடைய அந்த ருசி அதற்கு தகுந்த மாதிரி சுவாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ணி அதையெல்லாம் மக்களுக்கு வந்து விநியோகம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமாக சுவாமி எங்கே அவர் என்ன தனக்காகவா இல்லாமல் மக்களுக்காகவும் மக்களுடைய ஆரோக்கியத்திற்காகவும் சந்தோஷத்துக்காகவும் மகாலட்சுமி வாசத்திற்காகவும். ஆகவே இது எல்லாம் மக்களுக்கு போய் சேரும். அந்த நீராகாரம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாரின்லெல்லாம் பாட்டிலில் போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டான். அந்த நீராகாரம் ஆரோக்கியமானது, கேன்சர் வராது, நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய வரும், இதெல்லாம் நீங்கள் சாப்பிடணும். அப்போ அந்த இந்தியாவில் இருக்கிற வெதருக்கு வந்து நீங்கள் அப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸையும் அமெரிக்காவில், லண்டனில் இங்கெல்லாம் வந்து நீராகாரம் அப்படின்னு சொல்லிட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது நம்மளுடைய கண்டுபிடிப்பு அந்த காலத்தில் சாஸ்திர ரீதியாக ஜோதிட ரீதியாக இந்த உணவுலாம் சாத்வீகமாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எளிமையாக உங்களுக்கு ஜீரணமாகும். அதனால தான் அதுக்கு பேரே பாலபோகம்னு பேர். அதுக்கு அடுத்தது மதுர போஜனம். மதுர போஜனம்னா மதுரம்னா சந்தோஷத்தை தரக்கூடியது, ஆரோக்கியத்தை தரக்கூடியது. அந்த போஜனத்துக்கு பேர் என்ன எப்படிலாம் வச்சுருக்காங்க பாருங்கள், மதுர போஜனம். ஆகவே மதுரமாக இருக்கும் உங்கள் உணர்வுகள், எண்ணங்கள், சிந்தனைகள் வெற்றி பெறக்கூடிய எண்ணங்களாக இருக்கும். பிளட் ப்ரெஷர், சுகர் இதெல்லாம் மதுரமாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும். ஆகவே அதற்கு பேரே மதுர போஜனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே என்னுடைய அன்பு நேயர்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும், ஆரோக்கியமாக வாழணும்னு பெரியவங்க கொடுத்துருக்காங்க.